வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது தக்காளி சந்தவைங்க. ரொம்ப ஈஸியா எப்படி தக்காளி சந்தவை செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் சந்தவை வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கேங்க. இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. இப்போ இந்த சந்தவைக்கு தேவையான தக்காளி மசாலா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 2 பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரு கொத்துக்கு கொத்தமல்லி தழை கிள்ளி வச்சுருக்கேங்க. இங்கே கடுகு பொரியுது. இதில் போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. இதில் 2 தக்காளியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்க. தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் இந்த தக்காளி போட்டுடலாங்க. இப்போ தக்காளிக்கு தேத்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுருலாங்க. தக்காளி கொஞ்சம் வேகிட்டுங்க. தக்காளி பாதி வெந்துருச்சுங்க. இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நான் மஞ்சத்தூள் போடுறேங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாங்க. இது நார்மலாக கடைகளில் கிடைக்கிற சிக்கன் மசாலா பொடி தாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க. இதை வேக விட்டுறலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. இப்போ இந்த தக்காளியை மூடி போட்டு வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்குங்க. தக்காளி முழுசாக இல்லை, எல்லாமே நல்லா குழஞ்சிருச்சுங்க. தண்ணி ஒரு அளவுக்கு சுண்டிருச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் சந்தவை எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த தக்காளிக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடணுங்க. ஏன்னா நம்ம சந்தவை செய்யும் போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் செஞ்சுருப்பேங்க. அதனால் தக்காளி செய்யும் போது பார்த்து கரெக்டாக உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக தக்காளி சந்தவை செஞ்சாச்சுங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ செய்கிற டிஃபன் ஐட்டத்தை விட இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் செஞ்சோங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தக்காளி சந்தவையை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.